வணக்கம். ஆகாஷ்வாணி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் நம் தேசம் முதன்மை பெற உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கும் தொலைநோக்கு திட்டமாக புதிய தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரியில் இன்றும் நாளையும் கனமுதல் அதிகன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்ட அணைகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய தடகள சாம்பியன் பட்ட போட்டியின் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்பீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். சுதந்திரம் அடைந்த நூற்றாண்டில் வளர்ச்சியடைந்த இந்தியா கனவு நனவாவதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் 5,536 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவடைந்த நலத்திட்டங்களை இன்று தொடங்கி வைத்ததுடன் புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பேசிய பிரதமர், இக்கனவு நனவாவதில் அனைத்து குடிமக்களின் பங்களிப்பு தேவை என்றார். மூன்றாவது பெரிய பொருளாதார வளர்ச்சி நாடாக நம் தேசம் உருவாக 2ஆம் 3ஆம் நிலை நகரங்களின் பொருளாதார வளர்ச்சி மிக முக்கியமானது என்று சுட்டிக்காட்டிய அவர், நம் நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை அனைவரும் பயன்படுத்துவதன் அவசியத்தையும் வலியுறுத்தினார். ஆபரேஷன் சிந்தூர் தாக்குதல் பற்றி கூறிய பிரதமர், 22 நிமிடங்களில் 9 தீவிரவாத மறைவிடங்கள் தகர்க்கப்பட்டதாகவும், இந்தியா மீது தொடுக்கப்பட்டது மறைமுக போர் அல்ல, அது திட்டமிட்ட தாக்குதல் என்பது புலப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். தாக்குதலின் போது கொல்லப்பட்ட தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் அரசு தேசிய கொடியுடன் வழங்கிய இறுதி மரியாதை மூலம் அந்நாடு தீவிரவாதிகளுக்கு புகலிடம் அளிப்பதும், இந்தியா மீதான தாக்குதல் அந்நாட்டின் ஒருங்கிணைந்த ராணுவ நடவடிக்கை என்பது புலப்படுவதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். உலக நலத்திற்கு பங்களிக்கும் வகையில் நம் நாடு முன்னேற்ற பாதையில் செல்வதையே தாம் விரும்புவதாகவும், கோடிக்கணக்கான இந்தியர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் அர்ப்பணிப்புடன் மத்திய அரசு செயலாற்றுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார். சிந்து நதி ஒப்பந்தத்தால் கடந்த 60 ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீரின் ஆறுகள் தூர்வாரப்படவில்லை என்றும், இதனால் 100% தண்ணீர் கிடைக்க வேண்டிய அணைகளில் 2-3% தண்ணீர் மட்டுமே கிடைப்பதாகவும் பிரதமர் கூறினார். தற்போது இந்த அணைகளை தூய்மைப்படுத்தும் வகையில் சிறிய மதகுகள் திறந்துவிடப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் எடுத்துரைத்தார். கலாச்சார மதிப்பீடுகளை பாதுகாத்து எதிர்கால கல்வி முறைக்கு புதிய தேசிய கல்விக் கொள்கை வித்திடுவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் கல்விசார் நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றிய அவர், எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கும் தொலைநோக்கு கல்வி திட்டமாக இது திகழ்கிறது என்றார். கட்டமைப்பு, உள்ளடக்கம், நவீனமயத்திற்கு உயர் முன்னுரிமையுடன் கல்வித்துறையில் இந்தியா குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை எட்டி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். நம் நாட்டின் இளையோருக்கான முக்கிய தூணாக கல்வி திகழ்கிறது என்று கூறிய அவர், நாட்டில் 5 முதல் 23 வயதிற்குட்பட்ட 30 கோடி மாணாக்கருக்கு கல்வி சீர்திருத்தங்கள் அவசியமாகிறது என்றார். மேம்படுத்தப்பட்ட நடுத்தர ரக அதிநவீன விமான திட்ட செயலாக்கத்திற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அனுமதி வழங்கியுள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பு திறனை மேம்படுத்த வழிவகை செய்யும் இந்த விமான திட்டம் வலுவான உள்நாட்டு வான்வெளி உற்பத்தி சூழலை முன்னெடுத்து செல்ல வழிகோலுகிறது. இதனை வடிவமைப்பதற்கான சம வாய்ப்புகள் தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களுக்கு போட்டி அடிப்படையில் வழங்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் சட்ட ஒழுங்குமுறைகளை நடைமுறைப்படுத்தும் உள்நாட்டு தொழிற்சாலைகள் இது சார்ந்த ஏலத்தில் பங்கேற்க வகை செய்யப்பட்டுள்ளது. வான்வெளி துறையில் இந்தியா தற்சார்பு நிலையை எட்ட இந்த விமான திட்டம் ஒரு இன்றியமையா மைல்கல்லாக திகழும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் நம்பிக்கை வெளியிட்டுள்ளது. ஆரோக்கிய வாழ்வின் மையமாக யோக பயிற்சி திகழ்கிறது என்று மத்திய ஆயுஷ் இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். 11வது சர்வதேச யோகா தினத்திற்கு 25 நாட்களே எஞ்சிய நிலையில் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் யோகா விழாவை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், தற்போதைய காலகட்டத்தில் யோக கலை மிகவும் அவசியமானது என்றார். வயது, பாலினம், எல்லைகளை தாண்டி யோக கலை சர்வதேச நாடுகளின் அமைதி, ஒருமைப்பாட்டிற்கான மொழியாக திகழ்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கை குறித்து உலக நாடுகளிடையே எடுத்துரைப்பதன் ஒரு பகுதியாக நாடாளுமன்ற உறுப்பினர் திருமதி சுப்ரியா சுலே தலைமையிலான அனைத்து கட்சி குழுவினர் கத்தாரில் தங்களது முதல்கட்ட பயணத்தை இன்று நிறைவு செய்கின்றனர். கத்தார் வெளியுறவு அமைச்சர் ஷேக் அப்துல் அசீம்
பின் ஃபைசல், அந்நாட்டின் உள் விவகார அமைச்சர் டாக்டர் ஹம்தத் பின் ஹசன் மற்றும் உயர் அதிகாரிகளிடம் இக்குழுவினர் தீவிரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் பூஜ்ய சகிப்புத்தன்மை குறித்து விரிவாக எடுத்துரைத்தனர். ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு எதிரான ஒரு திட்டமிட்ட அணுகுமுறை என்பதையும் இக்குழுவினர் குறிப்பிட்டனர். பகல்காம் தீவிரவாத தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்த கத்தார் நாடு தீவிரவாதத்திற்கு எதிரான நாட்டின் பூஜ்ய சகிப்புத்தன்மையும் பறைசாற்றியது. இந்திய தரப்பில் இதற்கு வரவேற்பு தெரிவிக்கப்பட்டது. கத்தார் பயணத்தை முடித்துக்கொண்டு இக்குழுவினர் இரண்டாவது கட்ட பயணமாக இன்று தென்னாப்பிரிக்கா புறப்படுகின்றனர். சென்னை குளத்தூரில் 22 கோடி 61 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3 மூத்த குடிமக்கள் உறைவிட கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் இன்று அடிக்கல் நாட்டியுள்ளார். 4 கோடியே 36 லட்சம் ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட குளம், பூங்காவை திறந்து வைத்து 91 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்படுத்தப்பட்ட கால்வாயையும் முதலமைச்சர் திறந்து வைத்துள்ளார். இந்நிகழ்ச்சியில் 150 மாற்றுத்திறனாளிகளுக்கு இருசக்கர வாகனங்களை வழங்கியதுடன் 481 மாணாக்கருக்கு தையல் இயந்திரம், மடிகணினிகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளையும் முதலமைச்சர் வழங்கினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஒடிசாவை ஒட்டிய வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவானதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இது வடக்கு திசையில் நகர்ந்து அடுத்த 48 மணி நேரத்தில் மேலும் வலுவடையக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக இன்றும் நாளையும் கோவை, நீலகிரியில் கனமுதல் அதிக கனமழையும், நெல்லை, தேனி, தென்காசி மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும், திருப்பூர், திண்டுக்கல், கன்னியாகுமரி மாவட்டங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரம், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், வங்கக்கடல் பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசக்கூடும் என்பதால் வரும் 31ஆம் தேதி வரை மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை தொடர்வதால் குந்தா அணையிலிருந்து 2 மதகுகள் மூலம் 200 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் நீர்பிடிப்பு பகுதிகளில் மிக கனமழை தொடர்ந்து பெய்து வருவதால் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. உதகை அருகே உள்ள குந்தானை அதன் முழு கொள்ளளவான 89 அடியை எட்டியுள்ளது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி 2 மதகுகள் வழியாக 200 கன அடி உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அப்பர் பவானி, அவலாஞ்சி, பைக்காரா, எமரால்டு உள்ளிட்ட அணைகளுக்கு வினாடிக்கு 300 கன அடி வீதம் தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. இதனால் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்க மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. உதகையிலிருந்து சரவணன். கோவையில் குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணை ஒரே நாளில் 4 அடி உயர்ந்து 30 அடியை இன்று எட்டியதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கோயம்புத்தூர் மாநகரின் முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்கும் சிறுவாணி அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 4 அடிக்கும் மேல் உயர்ந்துள்ளது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 12 அடிக்கும் மேல் நீர்மட்டம் அதிகரித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அணையின் நீர்மட்டம் தற்போது 30 அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் கோவை மக்களின் குடிநீர் தேவைக்கு இனிவரும் நாட்களில் தட்டுப்பாடு ஏற்படாது என எதிர்பார்க்கப்படுகிறது. கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை நீடிப்பதால் நெல்லை மாவட்டம் பாபநாசம், சேர்வராறு அணைகளின் நீர்மட்டமும் வெகுவாக உயர்ந்துள்ளது. மணிமுத்தாறு அருவி, திருக்குறுங்குடி, நம்பிக்கோவில் பகுதிகளில் மறு உத்தரவு வரும் வரை சுற்றுலா பயணிகள் செல்லவும் ஆற்றில் குளிக்கவும் வனத்துறை தடை பிறப்பித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் முக்கிய ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சப்பாத்து பாலம் நீரில் மூழ்கியுள்ளது. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. இதனால் உலைக்கை அருவி மற்றும் மாவட்டம் முழுவதும் உள்ள ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. சப்பாத்து பாலங்கள் பெருவெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. ஒரு சில மலை கிராமங்களின் போக்குவரத்தும் முடங்கியுள்ளது. கோதையாற்றில் தண்ணீரின் அளவு அதிகரித்து திருப்பரப்பு அருவியின் பல பகுதிகளிலும் தண்ணீர் அதிகமாக கொட்டி வருகிறது. அப்பகுதிகளில் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன், விவேகானந்த். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற இருந்த தேர்வு தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வினாத்தாள் கசிந்ததாக கிடைத்த தகவலை அடுத்து இந்நடவடிக்கை. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் 2வது நாளாக கடல் 80 அடி உள்வாங்கி காணப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கி வரும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் நாளிக்கிணறு பகுதியிலிருந்து கோவில் வரை சுமார் 500 மீட்டர் நீளத்திற்கு 80 அடி தூரம் கடல் உள்வாங்கி காணப்படுவதால் கடலில் உள்ள பாசி படிர்ந்த பாறைகள் வெளியே தெரிந்தன. இருந்தபோதும் கோவிலுக்கு வந்த பக்தர்கள் எந்தவித ஆபத்தையும் உணராமல் கடலில் நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ. லட்சுமணன். கரூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் கம்பம் ஆற்றில் விடும் வைபவம் நாளை நடைபெற உள்ளதால் மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தென்கொரியாவில் நடைபெறும் ஆசிய தடகள சாம்பியன் பட்ட போட்டியின் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்வீர் சிங் தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளார். நடப்பு தொடரில் இந்தியாவின் முதல் தங்கப்பதக்கம் இதுவாகும். முன்னதாக 20 கிலோமீட்டர் நடை ஓட்டத்தில் இந்தியாவின் சர்வின் செபாஸ்டியன் வெண்கல பதக்கத்தை கைப்பற்றினார்.
ஐபிஎல் 2020 கிரிக்கெட் போட்டியில் லக்னோவில் இன்றிரவு 7:30 மணிக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருவை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பொருளாதாரத்தில் நம் தேசம் முதன்மை பெற உள்நாட்டு தயாரிப்புகளை ஊக்குவிப்பது அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எதிர்கால இந்தியாவை வடிவமைக்கும் தொலைநோக்கு திட்டமாக புதிய தேசிய கல்விக் கொள்கை திகழ்கிறது என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக கோவை, நீலகிரியில் இன்றும் நாளையும் கனமுதல் அதிகன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி மாவட்ட அணைகளின் கரையோரங்களில் வசிக்கும் மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆசிய தடகள சாம்பியன் பட்ட போட்டியின் 10,000 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் இந்தியாவின் குல்பீர் சிங் தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.